தந்தை மைந்தர் தூயாவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சப்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஜெபம் செய்வோம். மாசற்ற மாறாத அன்பின் கடவுளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றுகிறோம். எங்களை அழைத்தவரும் அன்பு பாராட்டுகிறவருமாகிய உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்தமான தொழுகையின் வழியாக பரலோகத்தின் தேவனை உயர்த்தவும் ஆராதிக்கவும் அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆராதனையில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசீர்வதியும். தேவ சமூகத்தினுடைய ஆனந்த மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாய் பயத்தோடும் பக்தியோடும் தேவ சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவ சமூகத்தில் எங்களை ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 232வது பாடலை பாடுவோம். என் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான். 232வது பாடல். Cristo
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 முடிய. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார்ப்பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என்கிற பாடலை உற்சாகமாய் நாம் பாடும். என்
எல்லோருக்கும் நண்பராயாகியதோ என்னை அவர் அன்பால் நிரப்பியதோ எல்லோருக்கும் நண்பராயாகியதோ என்னுள்ளமே ஆகா என்னுள்ளமே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவே என்னுள்ளமே ஆகா என் தேவனே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவே என்னை பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்துக்கொள்ள என்னை என்றும் போதித்து நடத்துகிறார் என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்துக்கொள்ள என்னை என்றும் போதித்து நடத்துகின்றார் என் வீடத்தை நான் ஏற்றுக்கொள்ள என் நோட்டத்தை தொடர்ந்திடுவே என் வீடத்தை நான் பெற்றுக்கொள்ள என் நோட்டத்தை தொடர்ந்திடுவே என்னை பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது ஆசீர்வாதமான அந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எரேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கடவுளின் மிக உன்னதமான அழைப்பை சாதாரண இளம் வாலிபலான எரேமியா பெற்றார். கர்த்தருடைய திருப்பணி என்பது ஒரு பதவி அல்ல, பணிவிடையாற்ற தரப்படுகின்ற தெய்வீக பொறுப்பு. இன்றும் கர்த்தர் இளம் வாலிபர்களை தமது திருப்பணிக்காக தேடிக்கொண்டிருக்கிறார். சமூக ஊடகங்களில், அலைபேசியில், தொடர்பு சாதனங்களில் முகம் புதைந்து கிடப்பவர்கள் தன்முகம் நோக்கி திரும்ப மாட்டார்களா என்று ஆண்டவர் காத்து நிற்கிறார். யூதா தேசத்தில் நல்லாட்சி புரிந்த யோசியா ராஜாவின் ஆட்சி காலத்தில் கிமு 627 எரேமியா தன் ஊழியத்தை தொடங்கினார். அந்த தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்தார்கள். எனவே வரவிருக்கும் நியாய தீர்ப்பை, பாபிலோனிய சிறையிருப்பை மக்களுக்கு அறிவித்து எச்சரிக்க கர்த்தர் எரேமியாவை தெரிந்தெடுத்தார். இன்று நாம் தியானிக்கிற அருட்செய்தியின் தலைப்பு அருட்பொழிவு திருப்பணி, மேன்மை பெறுவதற்கன்று பணிவிடை புரிய அழைப்பு. ஆர்டைன் மினிஸ்ட்ரி, கால் டு சர்வ், நாட் ஃபார் க்ளோரி. முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவ திட்டத்தில் பங்கேற்க அழைப்பு.
எரேமியா 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள் நம்மை குறித்தும் நம் எதிர்காலத்தை குறித்தும் தேவன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் உன்னதமான நோக்கத்தையும் மகிமையான திட்டத்தையும் வைத்திருக்கிறார். எரேமியா தன்னை குறித்த தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தை, தீர்க்க தரிசன அழைப்பை அறிந்தபோது தகுதியற்ற தன் நிலையை முன்னிறுத்தி தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து திருப்பணி வாழ்வை விட்டு விலகி நிற்க விரும்பினார். ஆனால் கர்த்தர் தான் கொடுத்த அழைப்பில் உறுதியாக இருந்தார். நாம் தேவ திட்டத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக அல்ல, தேவ திட்டத்தில் பங்கேற்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனித பலவீனம், தவறு, அனுபவமின்மை நம் அனைவருக்கும் உண்டு. நம்முடைய பலவீனம் வெளிப்படும் போது தேவ பலன் நம் வாழ்வை ஆட்கொள்ளுகிறது. தேவன் தகுதியானவர்களை அழைப்பதில்லை, அவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை தகுதிப்படுத்துகிறார். என்னால் முடியாதென்று எரேமியா சொன்னபோது என்னால் எல்லாம் ஆகுமென்று கர்த்தர் எரேமியாவை பலப்படுத்தினார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாயாக செயல்பட அழைப்பு. எரேமியா 1வது அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. கர்த்தர் உலகத்திற்கு தமது வார்த்தையை அறிவிக்கும் வாயாக செயல்பட எரேமியாவை அழைத்தார். பாவ உலகத்திற்கு இதமாக பேசுகிறவர்களை இந்த உலகம் வரவேற்கிறது, கொண்டாடுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களை இந்த உலகம் வெறுக்கிறது, எதிர்க்கிறது. எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனம். அதை எரேமியா அறிந்திருந்தாலும் அதன் மத்தியிலும் மனிதர்களை பிரியப்படுத்தும்படி பேசாமல் கர்த்தருக்காக பேச, கர்த்தருடைய வார்த்தையை பேச தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய அர்ப்பணம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கடவுளின் வாயாக நின்று திருப்பணி விடையை நாம் நிறைவேற்றுகிற பொழுது கர்த்தரே நமக்குரிய ஞானத்தையும் தைரியத்தையும் பாதுகாப்பையும் தருகிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அழைத்தவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கிறார். இந்த தலைமுறைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு சேர்க்கிற தேவனுடைய வாயாக நாம் மாற வேண்டும். இன்று உலகம் தேவனுடைய அன்பின் வார்த்தைக்காகவும் எச்சரிப்பின் சப்தத்திற்காகவும் காத்து நிற்கிறது. நம்மை கர்த்தருடைய வாயாக நாம் அர்ப்பணிப்போம். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, கடினத்தை சுமக்கும் பொறுப்பு. எரேமியா 1வது அதிகாரம் 10வது வசனம். திருப்பணி என்பது சுய மகிமைக்கான ஒரு தளம் அல்ல, அது கடினத்தை சுமக்கும் பொறுப்பு. பாவ குற்றங்களையும் தவறான போதனைகளையும் சுய மகிமையையும் ஒருவருக்குள்ளிருந்து வேரோடு பிடுங்குவது எளிதான காரியம் அல்ல, சவால் நிறைந்தது. அப்படிப்பட்ட கடினமான திருப்பணியை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவது, அர்ப்பணிப்பது மிக அவசியமானது. திருப்பணியினுடைய மறுபகுதியும் முக்கியமானது. இந்த வசனத்திலே சொல்லுகிற பொழுது கட்டவும் நாட்டவும் என்று சொல்லி திருப்பணியினுடைய மறுபகுதியை
ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பிலும் நற்செய்தியிலும் கட்டி எழுப்பப்படுவது அவசியமானது. திருப்பணி கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்டது. பணியாளர்களின் பணியாளனாக பணிவிடையை நிறைவேற்றின கிறிஸ்துவின் நல் மாதிரியை நாம் சொந்தமாக்கி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிஷனரிகள், அநேக பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே செய்த திருப்பணியின் வழியாக நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நன்றி உணர்வோடு நாமும் கர்த்தருடைய நல்ல பணிவிடையை சமூகத்திற்கு ஆசீர்வாதமாக நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 237வது பாடலை பாடுவோம். நீரோடையை வான் வாஞ்சித்து கதறுவது போல. 237வது பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆடுகளின் பிரதான மேய்ப்பராக உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்து அவர் வழியாக திருச்சபையை வழிநடத்துகிற அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பராகிய இயேசுவை பின்பற்றி நாங்களும் ஆண்டவருடைய அடிச்சுவடிலே முன்னோக்கி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த தொழுகையின் வழியாக அருள் பொழிவு திருப்பணியினுடைய மேன்மைகளை சிந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீர். எங்களுடைய வாழ்வை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து கர்த்தருடைய திருப்பணி விடையிலே நாங்களும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நல்ல பாக்கியத்தை தொடர்ந்தும் எங்களுக்கு தர உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சத்தம் கேட்டு தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்த எரேமியா தீர்க்கதரிசியை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முழுமையான அர்ப்பணத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளின் நடுவில் வந்தவர்கள் உண்டு. உள்ளத்தின் பாரங்களின் மத்தியிலும் தேவ சமூகத்திலே
அவற்றை இறக்கி வைத்தவர்கள் உண்டு. ஆண்டுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு செல்கிற பொழுது இளைப்பாறுதலோடு விடுதலையோடு புறப்பட்டு செல்ல ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தயவு பாராட்டோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தருடைய கரம் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். சபையினுடைய குடும்பங்களை விசுவாசத்திலே தொடர்ந்தும் நிற்க பலப்படுத்தட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். ஆண்டுடைய சமூகத்திற்கு வர முடியாதபடிக்கு இல்லங்களிலே வியாதி படுக்கையிலும் பலவீனங்களின் மத்தியிலும் பற்பல குடும்ப சூழ்நிலைமைகளினாலும் யார் யார் தனிமையாய் காணப்படுகிறார்களோ தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டுடைய கிருபை தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாமாக இருந்து துணை நின்று நடத்துவீராக. அப்படியே கர்த்தருடைய கரம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அருமையான பெற்றோரை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். பிள்ளைகளுடைய நல்ல வாழ்விற்காய் குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காய் திட்டமிட்டு எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருக கர்த்தர் உதவி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பங்களை கட்டுகிறவர். ஒவ்வொரு குடும்பங்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே ஒவ்வொரு முதியவர்களையும் கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். முதல் வயதான பெற்றோரை பிள்ளைகள் குடும்பத்தார் நேசிக்கிற அந்த நல்ல உறவையும் அன்பையும் பாசத்தையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்லதொரு நெருக்கமான ஐக்கியத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையிலே உறவிலே எந்த விரிசல்களும் இல்லாதபடிக்கு ஐக்கியம் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் குடும்பங்களை நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். குடும்பத்தினுடைய நன்மைகளுக்காய் நல்ல ஆசீர்வாதத்திற்காக உழைக்கிறவர்கள் பிரயாசப்படுகிறவர்கள் ஒவ்வொருடைய பணி பொறுப்புகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். அன்றாட கூலி வேலைக்கு செல்லுகிறவர்கள் உண்டு, வியாபாரம் தொழில் செய்கிறவர்கள் உண்டு, அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணியாற்றுகிறவர்கள் உண்டு. ஒவ்வொருடைய பணி பொறுப்புகளையும் கர்த்தர் நினைந்தருளி நிறைய ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ண உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். படிக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்லதொரு எதிர்காலத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே அரசாங்க பொறுப்புகளிலே தம்முடைய பிள்ளைகள் நிற்கத்தக்கதாய் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆலயத்தோடு இணைந்து சாமுவேலை போல கர்த்தரை சிறு வயது முதலே பற்றி கொள்ளத்தக்கதான ஒரு இருதயத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற திருச்சபையுடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்திருக்க சமாதானமாய் சுகமாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். வளைகுடா நாடுகளில் இருக்கிற திருச்சபையினுடைய குடும்பங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யுத்த பேரபாயங்கள் மத்தியிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளும். தடையில்லாமல் வேலை வாய்ப்புகள் அமைய அந்த இடத்திலும் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பருவகால மாற்றத்தினால் ஏற்பட்டிருக்கிற வெப்ப அலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் அநேக தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் மத்தியிலும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி நீரே எல்லா கால சூழ்நிலைமைகளையும் ஆசீர்வாதமான சூழ்நிலையாய் மாற்றித்தர உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் பெருவெள்ளம் நிலச்சரிவு என்று சொல்லி ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தருடைய இரக்கம் விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யுத்தங்கள் ஓயாதபடிக்கு மாத கணக்கிலும் வருட கணக்கிலும் எந்த தேசங்களிலே தொடர்ந்து நீடித்து வருகிறதோ கர்த்தர் சமாதான பிரபுவாக இருந்து அமைதலை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தேசங்களிலே அரசியல் குழப்பங்கள் வறுமை பலவிதங்களிலே சீர்கேடுகள் நிறைந்திருக்கிறதோ கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அந்த தேசங்களிலே ஒரு மாற்றத்தை மறுமலர்ச்சியை முன்னேற்றத்தை
சமாதானத்தை அருளி செய்யுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் தலைவர்கள் அமைதிக்கேற்ற முறைமையிலே தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தொடர, சமாதானத்தினுடைய காரியங்கள் எட்டப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். சத்துருடைய ஆளுகைக்குள்ளாக தேசங்கள் போய்விடாதபடிக்கு ஒவ்வொரு தேசத்தின் மேலும் கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படட்டும். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். தம்முடைய கரத்தின் கருவியாய் கர்த்தர் ஒவ்வொரு தலைவர்களையும் எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இன்னமும் ஊழியத்து நிமித்தமாய் திருச்சபைகளிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கர்த்தர் அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே பெரிய மாற்றத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். திரளான ஆத்துமாக்கள் கர்த்தருடைய மந்தையிலே கூட்டி சேர்க்கப்படட்டும். அப்படியே பின்வாங்கி போனவர்கள், அவிசுவாசத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறுபடியுமாய் சந்தித்து நீரே புதுப்பிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் எங்களுடைய வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே துணை நின்று நடத்தும். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னி இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.